நாமம் மையப்படுவதாக. இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய ஜனங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம். சங்கீதம் 112 4வது வசனம் சொல்கிறது, செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வெளிச்சம் உதிக்கும்னு சொன்னீங்கன்னா, அந்த வெளிச்சம் கர்த்தராகவே இருக்கிறார். அந்த வெளிச்சம் வேதமே வெளிச்சம் என்று சொல்லப்படுகிறது. இந்த வெளிச்சம் மனுஷன் மேல உதிக்கணும்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவானவர் பிரியப்படுகிறார். இந்த வெளிச்சம் மனுஷன் மேல, எப்படிப்பட்ட மனுஷங்க மேல இந்த வெளிச்சம் உதிக்கும் சொல்லி பார்த்தீங்கன்னா, மத்தேயு 4:15 சொல்லப்படுகிறது, இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இருள்ல இருக்கிறவங்க மேல இந்த வெளிச்சம் உதிக்கும். இருள்னா எப்படிப்பட்டவர்கள்? சவமான வாழ்க்கையில, பாவமான வாழ்க்கையில, பலவீனமான வாழ்க்கையில, அடிமைத்தனமான வாழ்க்கையில போராட்டங்கள் இருக்கிறவர்கள் மத்தியில, இனி எனக்கு ஒரு எதிர்காலம் உண்டா, இனி வாழ முடியுமா அப்படின்னு கேட்கிறவர்கள் மத்தியில, உங்க தொழில்ல நஷ்டப்பட்ட தொழில்கள் மேல கர்த்தருடைய ஆவியானவர் உங்க வாழ்க்கையில வெளிச்சத்தை உதிப்பதற்கு வல்லவரா இருக்கிறார். இந்த நாட்களிலிருந்து உங்க வாழ்க்கையில எல்லா காரியங்கள் மத்தியிலையும் வெளிச்சம் வரும். உங்க தொழில் மேல, உங்களுடைய சகல பிள்ளைகள் மேலையும் வெளிச்சம் உதிக்கும். எனக்கு என் வாழ்க்கை பொறாமை இருண்டு போய் கிடக்கிறதே, எனக்கு வெளிச்சம் கிடைக்குமான்னு நினைக்கிறீங்களா? இயேசுவை தேடுங்க. உங்க வாழ்க்கையில வெளிச்சம் வரும். இந்த கொடுத்த வெளிச்சத்தை நீங்க இருளாக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருந்து வாழும் பொழுது கர்த்தர் தாமே உங்களுக்கு சமாதானத்தின் தேவன் தாமே வெளிச்சத்தை கட்டிட வல்லவராக இருக்கிறார். ஆமென், ஆமென்.